விசிக திமுகவுக்கு 5 ஆண்டுகள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. தப்பா சொல்லியிருக்காரு. வாழ்நாள் அடிமை சாசனம். நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது. சயின்டிபிக்கான யார் சொல்றா? நீதிபதியா சொல்றாரு. சயின்டிபிக்கா என்கொயரி பண்ணி எல்லாத்தையும் பண்ணி மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாம்பிள் கொடுக்கலாம். அப்ப நீதிபதி ஒரு பயஸ் ஆயிட்டாருன்றீங்க. வந்து பொன்முடிக்கு வந்து தண்டனை கொடுத்தா தப்புன்றீங்க. அப்பலாம் ஒத்துக்க மாட்டீங்க நீதிமன்றத்தை. செவடா நீ பண்ணி என்னனே எருமமான சொல்றா? என்னென்னமா பேசுறா? ஏதாச்சும் பண்ணுங்க. பார்வனா நான் எங்களால நடக்க முடியாதுங்க. நாங்க வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து தான் நாங்க ஆட்சி பண்ண இயலும். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? 5 நிமிஷம் வாரீங்க இருக்கீங்க போறீங்க காசு கொடுக்க வேண்டாம். எங்கெங்க கொடுத்து யாருக்கு நெளிந்து கொடுத்து மக்களுக்கு யாருக்கு குடிந்து கொடுத்து என்னமோ பெருசா பீ தண்ணிய குடிச்சோன்னு அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அது மூசுக்கு மட்டும் வந்து கேட்க போறா. இங்க பாரு, தண்ணிய குடிக்கவே இல்ல. அதுதான் உண்மை. நீ பார்த்த எது அதுக்கு என்னப்பா வேணாம் ரைட் விடு. ஏங்க மலங்கலந்த தண்ணிய குடிச்சா ஆஸ்பத்திரிக்கு வைத்தால போகுமா? இதெல்லாம் என்னயா அநியாயமா இருக்கு. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. அந்த கக்கு சொந்த ஒரு பிஎஸ் காமாசாரி கொடுப்போம். வேதியாவதான் என்ன பாப்பேன். ஹாஸ்பிட்டல் ரொட்டி தராங்க சார். ரொட்டி திங்கிறதுக்கு உனக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இருக்கலாம், பால் கொடுக்கலாம், ரொட்டி கொடுக்கலாம், அது கூட போயிருப்பானுங்க. உள்ளே ஊத்துறா ஊத்துவோம்டா. சின்ன பிள்ளைகளுக்கு சொட்டு மருந்து ஊத்துறாப்ல ஊத்துறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியது அவசியம் தான். ஏன்னா பெரிய சாதிகள் நாங்க சொல்றோம்ல, பறையர் சமூகத்தின் பிரதிநிதியா பெருமையோட நான் சொல்றேன், எங்க ஜாதிக்காரன் எடுங்க. காமாட்சி கதை விடுறாருல, நாங்க 40% இருக்குது தெலுங்குகள். எவ்வளவு 40 4 தெரிஞ்சிடும். ஒரு பிக்கிங் காணா நான் எடுத்தா என்ன கெட்டு போயிட்டேன் சார். இங்க பாருங்க, எங்களுக்கு எடுக்கிறது சரி, உங்களுக்கு காசு இல்ல சார். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு. சீமான் அவர்களும் இப்போ மார்ச் மாசம் 1ஆம் தேதி போராட்டம் வச்சிருக்கதா இப்போ ஐயா அவர்கள் வந்து செய்தி மேற்கோள் காட்டினாரு. சீமான் அவர்களும் இந்த இஷ்யூவை கையில் எடுத்திருக்காரு. ஆமா, ஒரு 10 MP இருக்காங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? 40 MP இந்த கீஸ்டாங்க இவங்க. அதனால 10 MP சீமான் MP தான் கிழிக்கல. ஏமா இங்க வா, உன்னை கெடுத்து தெரியல, ஒண்ணு தெரியல.